அதுக்கு தான் ஒரு பரிகாரம் வந்து மக்களுக்கு பயன்படுத்தணும். மக்கள் வாழ்க்கையில முன்னேறணும். பணம் தான் குடுத்து மாளிகை மேல உதவ ஒரு பரிகாரம் சொல்லி உதவுனான்னா, அதோட கிரெடிட் ஸ்கோர் எல்லாமே எனக்கு தானே. எல்லாம் இறைவன தானே சேரும். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஸோ இதான் நம்ம கான்செப்ட்டு. அதனால மக்கள் அதில மட்டும் தெளிவா இருங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ நீங்க கேட்ட மாரி ஒரு ரொம்ப சிம்பிளா பண்ணணும். வீட்ல கண் திருஷ்டி விலகணும். பணம் பெருகணும் அப்டின்னா, நெறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன். பட் இப்போ நீங்க கேட்ட மாரி சித்தர் வழிபாடுல பயன்படுத்தின ஒரு குருங்கள் சொன்னது, ஆசான் சொன்னது ஒண்ணு சொல்றேன். ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. எதுவும் வாங்கக்கூடிய அவசியமும் கிடையாது. ஆல்ரெடி நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிற பொருள நீங்க கரெக்ட்டா மாத்தி பயன்படுத்திட்டு இருப்பீங்க. நான் சொல்ற முறையில நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, 2டே விஷயம் தான். ஒண்ணு கண் திருஷ்டி, ஒண்ணு பணம் வரவு, பணம் தங்க 3 விஷயம் தான். ஒண்ணு கண் திருஷ்டி, பணம் வரவு, பணம் தங்க 3 விஷயத்துக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா எல்லார் வீட்லயும் கல் உப்பு இருக்கும். ஆனா, அது எங்க இருக்குன்னு தான் முக்கியம். எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல இருக்கும். இல்ல டைனிங் டேபிள் மேல இருக்கும். ஆனா, டேபிள் எந்த மூலையில இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு கார்னர் இருக்கும். டைனிங் டேபிள். அப்படி இருக்கக்கூடாது. வைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, முதல்ல கல் உப்பு எதுக்காக பயன்படுதுன்னா, 2 கண்ணாடி பால் வாங்கிக்கங்க. கண்ணாடி பால் மாரி. ம், ம், கிண்ணம்னு சொல்லுவாங்கல்ல, ம், கண்ணாடி பால் மாரி 2 ம். வாங்கிக்கங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா உப்பு போட்டுருங்க. நெறஞ்சி இருக்கணும். கீழ விழாத அளவுக்கு கால்ல படக்கூடாது உப்பு. நெறஞ்சி இருக்கணும். ஸோ 2 பால் வாங்கிக்கிறோம். ஃபுல்லா உப்பு நெறைய போட்டுறணும். வழி வழியா ஃபுல்லா போட்டுறோம். அதில ஒரு பால் எடுத்துட்டு போயிங்கன்னா, ஈசான்ய மூலையில வச்சிரணும். ஓகே. ஒரு கல்லுப்பு பவுல்ல ஒரு ஈசான்ய ஆமா. ஒரு மூலையில. கல்லுப்பு பவுலு ஈசான்ய மூலையில வைக்கலாம். தரையில தான் வைக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் பசங்க இருந்தா கொட்டிடுவாங்கன்னா, மேல தூக்கி கூட நீங்க வைக்கலாம். தப்பே கிடையாது. ம். ஆனா, அந்த மூலையில அது அப்படியே இருக்கணும். இது ஒரு நாள் வைக்கிறது இல்ல. ம். இத நீங்க ரொட்டேஷன் பண்ணி மாத்திக்கிட்டே கூட இருக்கலாம். ஓகே. அந்த அளவுக்கு ஒரு தன்மை உண்டு. ம். ஸோ, ஒரு பால்ல வச்சோம். ஸோ, இன்னொரு பவுல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பவுல் என்ன பண்ணணும், அதுவும் அதே மாரி ஃபுல்லா கல்லுப்பு போட்டு, 1 மிளகு இல்லன்னா 2 மிளகு கூட போடலாம். இல்ல 4, 5 மிளகு கூட போடலாம். தப்பே கிடையாது. இல்ல கொஞ்சம் கைக்கு நல்லா புடிச்ச மாரி எடுத்து, அழகா அதில தூவுன மாரி போட்டுட்டு, அத எடுத்து எங்க வைக்கணும்னா, புதுசா வீடு கட்டியிருக்கீங்க, இல்ல வீடு குடித்தனம் போயிருக்கீங்க, இல்ல வீடு வாங்கியிருக்கீங்க, வீடு நல்லாயிருக்கு, கண் திருஷ்டி படுற மாரி உங்களுக்கே தோணுச்சுன்னா, இன்னொரு பால் எடுத்து என்ன பண்ணணும், உங்க வீட்ல ஹால்ல என்டர் ஆகுறோம் பார்த்தீங்களா, என்டர் ஆகுற இடத்துல வாசல்ல ரைட் சைட்லயோ, லெஃப்ட் சைட்லயோ வச்சுருங்க. லெஃப்ட்ல வைக்கலாம், ரைட்ல வைக்கலாம். சம்மந்தம் பட்டதில்ல. ஆனா பார்க்குறவங்க கண்ல அது படணும்.